Hello friends, welcome back to my channel YieldArt. இன்னைக்கு salmon fish curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணதும் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4-5 பூண்டு பல் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் குழம்பு மசாலா மிஷினில் மொத்தமாக கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பாதி வெங்காயம், இது எல்லாத்தையும் மொத்தமாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் வெங்காயமும் ஆட் பண்ணுறனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 1/2 லெமன் சைஸ் புளி கரைச்சி அதை அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி. அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட். நெக்ஸ்ட்டு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா பாதி தக்காளி. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சால்மன் ஃபிஷ் தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதில் அதே மாதிரி இந்த சால்மன் ஃபிஷ்லேயும் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருமே அந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி டிப்பிக்கலாக ஆத்தென்டிக் ஸ்டைலில் செய்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ கூட நல்லா தான் இருக்கும். பட் நல்லா கொஞ்சம் திக்காச்சுன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் வெங்காயம்லாம் போட்டிருக்கனால குழம்பு நல்லா திக்காகவும் ஆகும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அதுக்கு மேலே ஃபிஷ்ஷும் ஓவர் குக் ஆகவும் வேண்டாம். சால்மன் ஃபிஷ்ஷில் ஹெல்த்தி ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அதில் முள்ளெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. ஆத்தென்டிக் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.